ஒட்டுமொத்த உலக சினிமாக்கள்லயே நான் இப்ப சொல்ல போற இந்த 10 திரைப்படங்களை பிடிக்காதுன்னு சொல்ற ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான 10 திரைப்படங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது டைட்டானிக் தான். ஜாக் மற்றும் ரோசன் ரெண்டு பேரோட காதலையும் அவங்களோட சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் இந்த உலகத்தோட பிரம்மாண்டமான முதல் கப்பலோட வடிவமைப்பாளரும் கப்பலோட கேப்டனும் கடமை தவறிய ஒரு சின்ன குற்றத்துக்காக எதிர்கொண்ட தண்டனைகளை சொன்ன படம் தான் இது. இந்த திரைப்படத்தை நம்ம முதல்ல பார்க்கும்போது இந்த படம் நம்மளுக்கு படம் பார்க்கறோம் அப்படிங்கிற உணர்வை தராது. நம்மளும் அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற மாதிரியும் நம்ம தப்பிக்கிறதுக்கு போராடுற மாதிரியும் நம்மளோட ஹார்ட் பீட் எகிரிட்டே தான் இருக்கும். உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை கிட்டத்தட்ட உண்மைக்கு நிகரான சொல்றதை விட உண்மையாவே காட்டின ஜேம்ஸ் கேமரனுக்கு தான் எல்லா புகழும் போய் சேரும். இந்த மாதிரியான ஒரு சினிமா இனி சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா உலக சினிமா வரலாற்றிலே சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை முதல் தடவை பார்த்த எந்த ஒரு நபரும் அழாம இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற திரைப்படம் அப்போகலிப்டோ. பழங்கால மனித இனங்களோட கொடூரமான வாழ்க்கை முறைகளையும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற ஒரே ஒரு லைனை திரைப்படமா எடுத்து மிரட்டி இருந்தாங்க. இந்த படத்துல நடிச்சிருந்த நடிகர் நடிகைகள் இருந்து அவங்களோட மேக்கப்ல இருந்து முக்கியமா அவங்களோட நடிப்புல இருந்து எல்லாமே இதுவும் ஒரு படம் தான் நம்மளுக்கு தோண வைக்காது. உண்மையா நடக்கிறத நம்ம ஏதோ காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து பார்த்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தரமான படம் தான் அப்போகலிப்டோ. இதுவரைக்கும் இந்த படத்தை யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இனிமே போய் பாருங்க. படம் முடிகிற வரைக்கும் சீட் எட்ஜ்ல தான் உட்கார்ந்திருப்பீங்க. நான் இப்ப சொல்லக்கூடிய படம் எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிக்குமான்னு கேட்டா கட்டாயம் இருக்காது. இந்த படத்தை பல பேர் ரசிக்க மாட்டாங்க. காரணம் இதோட இயக்குனர் பாலா அப்படிங்கறனாலேயே. இந்த படம் தான் பரதேசி. ஏரியும் பனிக்காட்டில் அடிமையான கருப்பண வழியும் ஏற்படுத்திய தாக்கம் இல்லாட்ட கூட இந்த படம் ஒரு சரியான வரலாற்று படம் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல படமா இருந்தாலும் எல்லா தரப்பிலான மக்கள்கிட்டையும் இந்த படம் போய் ரீச் ஆகாது. வரலாறுகளை விரும்பி பார்க்குற மக்களுக்கு இந்த படம் ஒரு விருந்தா தான் இருக்கும். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா மலையாளத்துல வெளியான உஸ்தாக் ஹோட்டல் அப்படிங்கிற திரைப்படம் தான் இருக்கு. எப்படி சமைக்கணும் எதுக்கு சமைக்கணும்னு சொல்ற ஒரு அருமையான படம் தான் இந்த உஸ்தாக் ஹோட்டல். இந்த படத்துல வர தாத்தா மற்றும் பேரன் உறவுகளை அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு திரைப்படத்திலையும் இல்லாத மாதிரி இந்த படமும் கட்டாயமா எல்லா குடும்ப ரசிகர்களுக்கும் பிடிக்கும். எப்படி நேரம் போகுதுன்னே தெரியாம அழகா ரசிச்சுட்டு வரலாம். கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் உஸ்தாக் ஹோட்டல். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா 2012 வெளிவந்த ஒரு சர்வைவல் அட்வென்ச்சர் திரைப்படமான லைஃப் ஆஃப் பை. நடுக்கடல்ல ஒரு சின்ன படகுல அதுவும் ஒரு புலி கூட தனியா 227 நாட்கள் சிக்கி தவிச்ச ஒரு சின்ன பையனோட கதையை அவ்வளவு அழகா காட்சிப்படுத்திருப்பாங்க. அந்த புலிட்ட இருந்து இந்த பையன் எப்படி எல்லாம் தப்பிச்சான், உணவுகளுக்காண்டி இவங்க என்னெல்லாம் பண்ணுனாங்க அப்படிங்கிறது எல்லாமே பரபரப்போட உச்சகட்டமா இருக்கும். அவ்வளவு நாட்களா புலிட்ட இருந்து இந்த பையன் தப்பிக்கிறதுக்கு எடுக்கிற முடிவுகள் எல்லாமே இதுவரைக்கும் சினிமா வரலாறே காணாத புது முயற்சியா இருந்தது. கண்டிப்பா இந்த படம் சின்னவங்க பெரியவங்க இல்லாம எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்திருக்கும். இந்த படத்தையும் இதுவரைக்கும் பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்க. எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. நம்ம லிஸ்ட்ல இப்ப பார்க்க போற படங்கள் எல்லாமே கண்டிப்பா எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவராது. ஆனா இந்த படங்களுக்குனே தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த படம் ஒரு விருந்தா தான் இருக்கும். அந்த மாதிரியான படத்துல ஒண்ணுதான் தி கிட். சிரிச்சுக்கிட்டே அளவைக்கிற சார்லி சாப்ளினோட படம் தான் இது. அடுத்ததா மேற்கு தொடர்ச்சி மலை, காக்கா முட்டை. இந்த ரெண்டு படங்களும் ஒரு அருமையான திரைப்படங்கள் தான் சொல்லணும். ஆனா இந்த திரைப்படங்கள் எல்லா மக்களும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்காது. யதார்த்த மக்களோட வாழ்வியலையும் உண்மைக்கு நெருக்கமான கதைகளையும் விரும்புற மக்களுக்கு இந்த படம் ஒரு விருந்தா தான் இருக்கும். வேற ஒரு உலகத்துல வாழ்ந்த மாதிரியே அனுபவங்கள் உங்களுக்கு வேணும்னா லார்ட் ஆஃப் ரிங்ஸ், ஹாரி பாட்டர், நார்னியான்னு இந்த திரைப்படங்கள் எல்லாம் கட்டாயம் ஒரு தடவை பாருங்க. ஆனா இந்த படங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். இந்த படங்களும் இந்த மாதிரியான படங்களை விரும்பி ரசிக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய ட்ரீட்டா தான் இருக்கும். கடைசியா சொல்ல போற இந்த படத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. நான் இந்த படத்தோட பெயர் சொன்னா கூட யாரும் பாக்குறதுக்கு விரும்பவும் மாட்டீங்க. ஏன்னா இந்த படம் வெளிவந்த காலகட்டம் 1963. அந்த காலத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த படம் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சயின்ஸ் பிக்சன் படத்தை நம்ம இப்போ கொண்டாடுறோம். ஆனா 1963 வெளிவந்த சயின்ஸ் பிக்சன் திரைப்படம் தான் இந்த கலையரசி. எப்படிதான் இருக்குன்னு சும்மா போய் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலும் இந்த படத்தை நீங்க முழுசா பாப்பீங்க. அப்படி ஒரு நல்ல படம் தான் 1963 வந்த கலையரசி.